அவங்க விருப்பப்படக்கூடியவர்கள் அந்த நீரெல்லாம் எடுத்து வந்து நிர்வாகத்திட்ட கொடுக்கணும். கங்கை கங்கான்ற வார்த்தை சொன்னாலே புண்ணியம் கிடைச்சிடும். நமக்கு சுவாமி காசி விஸ்வநாதர் அவர் கங்கை தரித்த கங்காதரர்னு அவருக்கு பேர். அதனால கங்கை திரட்டக்கூடிய நிகழ்ச்சி. எல்லாரும் வீட்டுல புனித நீர் தூய்மையான நீர் இருந்தா ஒரு குடம் இருந்தா கூட வரும். அதை எடுத்துட்டு வந்து யாகசாலையில கொடுத்தா அவங்க சாயங்காலத்துக்கு அந்த கலசத்துக்கு நீர் வார்த்துப்பாங்க. அது பேரு அக்னி சங்கிரகணம், தீர்த்த சங்கிரகணம். இந்த பூஜை எல்லாம் இன்றைய காலையில் நடக்கிறதுக்கு. அதனால அம்பால பிரார்த்தனை பண்ணி இப்பொழுது எல்லாருக்கும் லட்சுமி கடாட்சமா இருக்கணும்னு அஷ்டலட்சுமி ஹோமம். இங்க பூ கட்டுறவங்க அமைதியா பூ கட்டலாம். கைதான் பூ கட்டுறதுக்கு தேவை. பேசாம பூ கட்டலாம். பூ கட்டும்போது பேசுற சத்தம். அதனால நீங்க இங்க கட்டம் கொடுக்காம பூ மட்டும் கட்டிட்டு இந்த மந்திரங்கள் எல்லாம் காதால கேட்கணும். மந்திரம்னா காப்பாத்துறதுன்னு அர்த்தம். மனநகா திராயுதேதி மந்திரஹா. மனசுல நினைக்கிறவங்க கேட்கிறவங்க எல்லாரையும் காப்பாற்றக்கூடிய சக்தியுடைய சொல்லுக்கு மந்திரம்னு பேர். இப்ப லட்சுமி மந்திரங்கள் எல்லாம் சொல்ல போறோம். அதனால எல்லாருக்கும் லட்சுமி கடாட்சமா இருக்கணும். அமைதியா சாந்தமான மனசோடு லக்ஷ்மி அப்பதான் அங்க இருப்பா. வள்ளுவர் அழகா சொல்லுவார், லக்ஷ்மி எங்க இருப்பா அப்படின்னா மடியிலால் முகடி என்ப மடியிலான் தாளுலால் தாமரையினால்னு வள்ளுவர் சொல்லுவார். அம்பாளுக்கு லக்ஷ்மிக்கு பேரு பத்மாவதினு பேர். பூவின் கருங்கலம் பொங்கு தாமரை. தாமரை பூக்களுக்கெல்லாம் ராஜாவா இருக்கிறது எதுனா தாமரை பூ. அதனால அந்த ஆத்துல கோயில் குளம் இதெல்லாம் பக்கத்துல இருக்கும். இப்ப இதெல்லாம் மனிதனுடைய பயன்பாட்டுக்கு எடுத்துக்கிட்டான். அப்ப அந்த குளத்துல தாமரை வளரும். அந்த தாமரையை எடுத்துட்டு வந்து சுவாமிக்கு சாத்தினா அவ்வளவு புண்ணியம். பூக்களுக்கெல்லாம் ராஜா. பூவினுக்கு அருங்கலம் பொங்கு தாமரை. தாமரைக்கு என்னங்க விசேஷம்? மல்லிகை பூ தானே வாசனையா இருக்கு. தாமரை எங்கேருந்து வரும்? தாமரை வைத்த ஹோமம் பண்ணாங்க. தாமரை வச்சு அப்படி அந்த போட்டா வருமானம் வராது. அப்ப எங்கேருந்து வரும்? சேட்